தமிழ்நாட்டிலிருந்து பல 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கார்கில்ல இந்தியன் ஆர்மிக்கு பல போஸ்ட்ஸ் இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 14,000 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு போஸ்டோட பேர் வெற்றி போஸ்ட். தமிழ்நாட்டிலிருந்து 3000 கிலோமீட்டருக்கும் அதிக தூரத்தில் இருக்கிற கார்கில்ல உள்ள ஒரு போஸ்ட்டுக்கு வெற்றி அப்படிங்கிற தூய தமிழ் பேர் வரதுக்கு காரணம் இந்தியன் ஆர்மியோட மிகச்சிறந்த வீரர்களில் ஒருத்தரான மேஜர் வெற்றிநாதன். தமிழ்நாடு இந்தியாவுக்கு எத்தனையோ மாவீரர்களை கொடுத்துருக்கு. அதில் ஒரு முக்கியமான வீரர் தான் மேஜர் வெற்றிநாதன். கார்கில்ல உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போஸ்ட்டுக்கு அவருடைய பேரை வைக்கிற அளவுக்கு மேஜர் வெற்றி அப்படி என்ன செஞ்சாருங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேஜர் வெற்றிநாதன் அவர்களுடைய வீரதீர செயல்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மேஜர் வெற்றி யார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். மேஜர் வெற்றி 1941 ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தார். வெற்றி அவர்களுடைய குடும்பம் மிலிட்ரி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு குடும்பம். மேஜர் வெற்றி அவர்களுடைய அப்பா திரு NK நாதன் இந்தியன் ஆர்மியில் கமாண்டர் ரேங்க்ல சர்வ் பண்ணினவர். அவங்க அப்பாவோட வேலையின் காரணமாக மேஜர் வெற்றி முதல்ல டெல்லியிலையும் அதுக்கப்புறம் மும்பையிலையும் வளர்ந்தார். மும்பையில் உள்ள சென்ட் ஜேவியர்ஸ் ஹை ஸ்கூல்லையும் ஜெய்ஹிந்த் காலேஜ்லையும் படித்தார். மேஜர் வெற்றியுடைய கனவு மெர்ச்சன்ட் நேவியில் சேரணும் அப்படிங்கிறது தான். மெர்ச்சன்ட் நேவியில் சேர்றதுக்கு அவர் முயற்சி பண்ணினார். ஆனால் ஏதோ சில காரணங்களால் அவரால் மெர்ச்சன்ட் நேவியில் சேர முடியல. மெர்ச்சன்ட் நேவியில் சேர முடியலங்கிறத நினச்சி துவண்டு போகாமல் அடுத்து என்ன செய்யலாம்னு யோசித்த வெற்றி அவருடைய அப்பா மாதிரியே நாட்டுக்கு சேவை செய்ய முடிவு பண்ணினார். மிலிட்ரியில் சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்யணும்னு முடிவு பண்ண வெற்றி நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் தன்னை இணைச்சிக்கிட்டாரு. NDAலையும் IMAலையும் அவருடைய ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த வெற்றி டிசம்பர் 1962 இந்தியன் ஆர்மியில் கமிஷன் ஆனார். கமிஷன் ஆனப்போ வெற்றி அவர்களுடைய வயசு வெறும் 21 தான். மேஜர் வெற்றி அவர்கள் 11 கோர்கா ரைஃபிள்ஸோட 2nd பெட்டாலியனில் இணைஞ்சார். மேஜர் வெற்றி இந்தியன் ஆர்மியில் சேர்ந்த டயத்தில் மிசோரமில் இன்சர்ஜென்சி உச்சத்தில் இருந்தது. மிசோரமில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்ய மேஜர் வெற்றி அவர்களுடைய டீம் மிசோரமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. மீசோ ஹில்ஸ் பக்கத்தில் மேஜர் வெற்றி அவர்களுடைய யூனிட்டான 11 கோர்கா ரைஃபிள்ஸுடைய 2nd பெட்டாலியன் போஸ்ட் ஆகியிருந்தாங்க. இந்த பகுதியில் மேஜர் வெற்றி அவர்கள் பல கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்தார். மேஜர் வெற்றி டார்க் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் உள்ளவர். மிசோரமில் சர்வ் பண்ணினப்போ மேஜர் வெற்றி அவர்களுடைய கலரே அவருடைய அடையாளமாக மாறிச்சு. மேஜர் வெற்றி அவர்களுடைய பேர் தெரியாததுனால அவருக்கு பிளாக் பேர்ல் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க மிசோரமில் இருந்த கிளர்ச்சியாளர்கள். பிளாக் பேர்ல் என்கிற மேஜர் வெற்றி அவர்களுடைய ஆக்ஷன்ஸால் கிளர்ச்சியாளர்களுக்கு பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருந்துச்சு. இதனால மேஜர் வெற்றி அவர்களுடைய தலைக்கு மிகப்பெரிய பரிசு அறிவிச்சிருந்தாங்க கிளர்ச்சியாளர்கள். ஆனால் மேஜர் வெற்றி மிசோரமில் இருந்த வரைக்கும் அவங்களால அவரை எதுவுமே செய்ய முடியல. மேஜர் வெற்றி தான் பல கிளர்ச்சியாளர்களை வேட்டையாடிட்டு இருந்தார். மேஜர் வெற்றி எதுக்கும் பயப்படாதவர். மிசோரமில் இருந்தப்போ ரொம்ப அதிரடியாக செயல்பட்ட மேஜர் வெற்றி கிட்ட ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமாக செயல்படுற, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருன்னு அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் சொன்னாங்க. அதுக்கு மேஜர் வெற்றி தேர் இஸ் அ புல்லட் வித் மை நேம் ஆன் இட் டில் தட் ஹிட்ஸ் மீ வை ஷுட் ஐ கேர். அதாவது என் பேர் பொறிக்கப்பட்ட தோட்டா ஒன்று இருக்குது, அது என் மேலே பாயிற வரைக்கும் நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொன்னார். மிசோரமில் அவருடைய சக்ஸஸ்ஃபுல்லான டென்யூரை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய பல பகுதிகளில் சர்வ் பண்ணினார் மேஜர் வெற்றி. இந்த நிலைமையில் 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் மறுபடியும் போர் ஏற்படுது. மேஜர் வெற்றியும் அவருடைய யூனிட்டும் ஃப்ரண்ட் லைனில் டிப்ளாய் செய்யப்பட்டாங்க. போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மேஜர் வெற்றி மெஸ்ஸுக்கு போய் மெஸ் பில்லை செட்டில் பண்ணினார். மெஸ்ஸில் இருந்தவங்க மேஜர் வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. போருக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க, இப்போ ஏன் சார் மெஸ் பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, போர் முடிஞ்சு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மேஜர் வெற்றி நான் போருக்கு போகிறேன், திரும்ப வருவேனா வரமாட்டேனா அப்படின்னு தெரியாது, உலகத்தை விட்டு போகும்போது நான் யாருக்கும் கடனாளியாக இருக்கக்கூடாது, அதான் பில்லை இப்போவே செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை செட்டில் பண்ணினார். மேஜர் வெற்றி அவர்களுடைய யூனிட்டான 2/11 கோர்கா ரைஃபிள்ஸ் கார்கில் செக்டரில் டிப்ளாய் செய்யப்பட்டாங்க. கார்கில் செக்டரில் .13620 அப்படிங்கிற ஒரு பீக் இருக்குது. கிட்டத்தட்ட 14,000 அடி உயரத்தில் இருக்கிற இந்த .13620 மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். இந்த .13620 கார்கில் டவுனை கிளியராக பார்க்கலாம். இதை விட முக்கியமாக இந்த பாயிண்ட்லேருந்து நேஷனல் ஹைவே 1Dயை கிளியராக பார்க்க முடியும். இந்த நேஷனல் ஹைவே 1D அப்படிங்கிறது ஸ்ரீநகரையும் லேவையும் கனெக்ட் பண்ணுற ஒரே ஹைவே. தேவை ஏற்பட்டால் இந்த .13620 இருந்தபடியே இந்த நேஷனல் ஹைவேயை பிளாக் பண்ண முடியும். அப்படி செய்கிறதன் மூலமாக லேயை இந்தியாவுடைய மற்ற பகுதிகளிலேருந்து துண்டிக்க முடியும். 1947-48 இந்த .13620 பாகிஸ்தான் இல்லீகலாக ஆக்குபை பண்ணி அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. இந்த .13620 பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில் மே 1965 மேஜர் BS ரந்தோவா அவர்கள் தலைமையில் ஃபோர் ராஜ்புட் இந்த .13620 கேப்சர் பண்ணினாங்க. ஆனால் ஐநா சபையின் தலையீட்டின் காரணமாக இந்த .13620 பாகிஸ்தான் கிட்டே நம்ம திரும்ப கொடுத்துட்டோம். 1965 இந்தியா பாகிஸ்தான் வரப்போ .13620 இந்தியாவுக்கு மறுபடியும் தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க பாகிஸ்தான். 1965 போகிறப்போ .13620 ரீகேப்சர் பண்ணுற பொறுப்பு 17 பஞ்சாபுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. 15 ஆகஸ்ட் 1965 அன்னைக்கு .13620 ரீகேப்சர் பண்ணினாங்க இந்தியா. ஆனால் டாஷ்கண்ட் அக்ரிமெண்ட்டோடைய ஒரு பகுதியாக .13620 மறுபடியும் பாகிஸ்தான் கிட்டேயே திரும்ப கொடுக்கப்பட்டுச்சு.
இந்த நிலைமையில் 1971 இந்தியா பாகிஸ்தான் வரப்போ NH-1Dயை நம்ம வீரர்கள் அதிக அளவில் பயன்படுத்தினாங்க. ஆனால் எப்போ வேணாலும் பாகிஸ்தான் .13620 பயன்படுத்தி நமக்கு தொல்லை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால .13620 ரீகேப்சர் பண்ண இந்தியா முடிவு பண்ணினாங்க. 1971 போகிறப்போ கார்கில்ல டிப்ளாய் செய்யப்பட்டிருந்த 2/11 கோர்கா ரைஃபிள்ஸ் கிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த .13620 ரீகேப்சர் பண்ணுற பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. 11 கோர்கா ரைஃபிள்ஸ் 2nd பெட்டாலியனுடைய கமாண்டிங் ஆஃபீஸர் .13620 ரீகேப்சர் பண்ணுற பொறுப்பை அவருடைய பெஸ்ட் கம்பெனி கமாண்டர்ஸில் ஒருத்தரான மேஜர் வெற்றி கிட்ட கொடுத்தாரு. .13620க்கு போகிற வழியில் இருக்கிற எதிரிகளுடைய போஸ்ட்டை எல்லாம் கேப்சர் பண்ணிக்கிட்டே போய் ஃபைனலாக .13620 கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவோட 6 டிசம்பர் 1971 அன்னைக்கு மேஜர் வெற்றிநாதனும் அவருடைய கம்பெனியும் அவங்களுடைய அட்டாக்கை லான்ச் பண்ணினாங்க. கடுமையான குளிர், செங்குத்தான மலை, கம்மியான ஆக்சிஜன்னு பல பிரச்சனைகளை தாண்டி மேஜர் வெற்றியும் அவருடைய டீமும் தொடர்ந்து முன்னேறி போனாங்க. நம்ம வீரர்களுடைய மூமெண்ட் ரொம்பவே ஸ்டெல்தியாக இருந்துச்சு. அதனால நம்ம வீரர்கள் கிட்ட போகிற வரைக்கும் பாகிஸ்தான் வீரர்களால் அவங்கள நோக்கி இந்திய வீரர்கள் வர்றதை கண்டுபிடிக்கவே முடியலை. .13620க்கு போகிற வழியில் பிளாக் ராக்ஸ் அப்படிங்கிற இடத்துல பாகிஸ்தான் ஆர்மியோட ஒரு போஸ்ட் இருந்துச்சு. பிளாக் ராக்ஸ் போஸ்ட்டை கேப்சர் பண்ண முடிவு பண்ணின மேஜர் வெற்றி சத்தமே இல்லாமல் அந்த போஸ்ட்டை சுற்றி வளைக்கிறாரு. சரியான நேரம் வந்ததும் மேஜர் வெற்றியும் அவருடைய டீமும் அந்த போஸ்ட்டை தாக்குனாங்க. இந்த சர்ப்ரைஸ் அட்டாக்கை அந்த போஸ்ட்டில் இருந்த பாகிஸ்தான் வீரர்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. நம்ம வீரர்களுடைய அட்டாக்கை சமாளிக்க முடியாமல் திணற ஆரம்பிக்கிறாங்க பாகிஸ்தான் வீரர்கள். இந்திய வீரர்களுடைய அதிரடி தாக்குதலில் பிளாக் ராக் போஸ்ட்டில் இருந்த பல பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த போஸ்ட்டில் மீதம் இருந்த பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய வீரர்களுடைய கை வாங்குறத பார்த்து பயந்து போய் அந்த போஸ்ட்டை கைவிட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. பிளாக் ராக் போஸ்ட் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு வருது. மேஜர் வெற்றிக்கும் அவருடைய டீமுக்கும் இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கெல்லாம் நேரமே இல்லை. .13620 கேப்சர் பண்ண வேண்டிய முக்கியமான டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருந்ததுனால தொடர்ந்து முன்னேற ஆரம்பித்தாங்க. டிசம்பர் 9, 1971 அன்னைக்கு அதிகாலையில் மேஜர் வெற்றியும் அவருடைய டீமும் .13620க்கு பக்கத்தில் போகிறாங்க. அவங்களுக்கும் .13620க்கும் நடுவில் ஒரு சில மீட்டர் தூரம் தான் இருந்துச்சு. அப்போது .13620 போஸ்ட்டில் இருந்த பாகிஸ்தான் வீரர்கள் மேஜர் வெற்றியையும் அவருடைய டீமையும் பார்த்துடுறாங்க. உடனடியாக அந்த போஸ்ட்டில் இருந்த MMG அதாவது மீடியம் மிஷின்கன் மூலமாக நம்ம வீரர்களை தாக்குறாங்க பாகிஸ்தான் வீரர்கள். மேஜர் வெற்றியும் அவருடைய டீமும் அங்கே இருந்த பாறைகளுக்கு பின்னாடி கவர் எடுத்துக்கிறாங்க. MMGயோட ஃபயர் ரொம்பவே ஹெவியாகவும் கண்டினியூஸாகவும் இருந்தது. இதனால நம்ம வீரர்களால் 1 இன்ச் கூட முன்னேற முடியல. அந்த MMG போஸ்ட்டை அழிச்சாதான் .13620 கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு மேஜர் வெற்றி. ஆனால் அந்த MMG போஸ்ட்டை அழிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா அந்த MMG போஸ்ட் நல்ல அட்வான்டேஜான இடத்துல இருந்துச்சு. நம்ம வீரர்கள் அவங்க பதுங்கி இருக்கிற இடத்துல இருந்து 1 இன்ச் அசைஞ்சாலும் MMG புல்லட்ஸ் அவங்கள தொலைச்சிரும். அந்த MMG போஸ்ட்டை அழிக்கணும்னா RPG வச்சு தான் அழிக்க முடியும். ஆனால் RPG தாக்குதல் நடத்தணும்னா பதுங்கி இருக்கிற இடத்துல இருந்து நம்ம வீரர்கள் வெளியில் வரணும். RPG அட்டாக்கை நடத்த வெளியில் வர வீரர் கொல்லப்படுறதுக்கான வாய்ப்பு 99.99% இருந்துச்சு. இந்த நிலைமையில் மேஜர் வெற்றிக்கு 2 ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பின்வாங்கிறது. பின்வாங்கினா மேஜர் வெற்றியும் அவருடைய டீமும் சேஃபாக இருப்பாங்க. ஆனால் .13620 கேப்சர் பண்ண முடியாது. இது இந்த போரில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். செகண்ட் ஆப்ஷன் ரிஸ்க் எடுத்து அந்த MMG போஸ்ட்டை அட்டாக் பண்ணுறது. இது மாதிரி செய்கிறதன் மூலமாக .13620 கேப்சர் பண்ண முடியும். ஆனால் நம்ம சைடுக்கு இழப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணலான்னு சில நிமிஷங்கள் யோசித்த மேஜர் வெற்றி செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணினார். அதாவது அந்த MMG போஸ்ட்டை தாக்க முடிவு பண்ணினார். மேஜர் வெற்றி அவருடைய டீம் கிட்ட அவர் எடுத்துருக்கிற இந்த முடிவை சொல்கிறாரு. அவர் டீமை சேர்ந்த எல்லா வீரர்களும் மேஜர் வெற்றி அவர்களுடைய முடிவை ஆதரிச்சாங்க. ஒரே ஒருத்தர் கூட பின்வாங்க விரும்பலை. மேஜர் வெற்றியோடைய RPG ஆப்ரேட்டர் அவருக்கு ஏற்பட போகிற ஆபத்தை பற்றி 1 செகண்ட் கூட யோசிக்காம தாக்குதல் நடத்த தயாராகிறாரு. ஆனால் மேஜர் வெற்றி அவருடைய RPG ஆப்ரேட்டரை தடுத்து நிறுத்துறாரு. இப்போ நம்ம பண்ண போகிற அட்டாக்ல ரிஸ்க் ரொம்பவே அதிகம். அதனால இந்த அட்டாக்கை நானே செய்கிறேன்னு சொல்லி RPG ஆப்ரேட்டர் கிட்ட இருந்த RPG லான்ச்சரை வாங்கி அந்த MMG போஸ்ட்டை தாக்க தயாராகிறாரு. மேஜர் வெற்றி பதுங்கி இருக்கிற இடத்துல இருந்து வெளியில் வந்து அந்த MMG போஸ்ட்டை குறி வச்சு ராக்கெட் லான்ச்சரை ஃபயர் பண்ணுறாரு. அதே சமயம் அந்த MMG போஸ்ட்லேருந்து மேஜர் வெற்றியை நோக்கி பல புல்லட்ஸை ஃபயர் பண்ணுறாங்க பாகிஸ்தான் வீரர்கள். மேஜர் வெற்றி அவர்களால் ஃபயர் செய்யப்பட்ட RPG பாகிஸ்தானோட MMG போஸ்ட்டை தாக்கி அழிக்குது. இந்த தாக்குதலில் சில பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்படுறாங்க. மீதம் இருந்த பாகிஸ்தான் வீரர்கள் படுகாயமடைஞ்சாங்க. நமக்கும் .13620க்கும் நடுவில் இருந்த MMG போஸ்ட் வெற்றிகரமாக அழிக்கப்பட்டுச்சு. அதே சமயம் தன்னோட உயிரை பணையம் வச்சு அந்த MMG போஸ்ட்டை அழித்த மேஜர் வெற்றி அவர்களுடைய தலை, கழுத்து, மார்பு பகுதிகளில் எதிரிகளுடைய புல்லட்ஸ் பாஞ்சிருந்துச்சு. படுகாயமடைஞ்ச மேஜர் வெற்றி அந்த போர்க்களத்திலேயே நாட்டுக்காக அவரோட உயிரை தியாகம் பண்ணுறாரு. நாடு வெற்றி அடையணுங்கிறதுக்காக தன்னோட உயிரை தியாகம் பண்ணின மேஜர் வெற்றி அவர்களை பார்த்து அவருடைய வீரர்கள் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அதே சமயம் அவங்களுடைய கமாண்டர் உயிர் தியாகம் பண்ண காரணமாக இருந்த பாகிஸ்தான் வீரர்கள் மேலே நம்ம வீரர்களுக்கு அதிக கோபம் வருது. அதே கோபத்தோட .13620 ஆக்ரோஷமாக தாக்குறாங்க நம்ம வீரர்கள். இந்திய வீரர்களுடைய தாக்குதலை பாகிஸ்தான் வீரர்களால் சமாளிக்க முடியல.
அந்த போஸ்ட்டில் இருந்த பல பாகிஸ்தான் வீரர்கள் நம்ம வீரர்களுடைய தாக்குதலில் கொல்லப்படுறாங்க. மீதம் இருந்த ஒரு சில பாகிஸ்தான் வீரர்கள் அவங்க உயிரை காப்பாற்றிக்க அந்த போஸ்ட்டை கைவிட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. ஃபைனலாக 9 டிசம்பர் 1971 அன்னைக்கு மதியம் 1 மணி வாக்கில் .13620 நம்ம வீரர்கள் கேப்சர் பண்ணினாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த .13620 நம்மளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த .13620 கேப்சர் பண்ணினதில் முக்கிய பங்கு வகித்த மேஜர் வெற்றிநாதன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அந்த போஸ்ட்டுக்கு வெற்றி போஸ்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதே இடத்துல மேஜர் வெற்றிநாதன் அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னமும் எழுப்பப்பட்டுச்சு. போரில் திறமையோடு செயல்பட்ட மேஜர் வெற்றிநாதன் அவர்களுக்கு வீர் சக்ரா வழங்கப்பட்டுச்சு. மும்பையில் மேஜர் வெற்றிநாதன் அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ரோடுக்கு மேஜர் வெற்றிநாதன் வீர் சக்ரா மார்க் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் மேஜர் வெற்றிநாதன் அவர்களுடைய வீரத்தை போற்றுகின்ற விதமாக இன்னும் பல இடங்களில் அவருக்கு நினைவு சின்னங்கள் இருக்குது. நம்ம நாட்டை பாதுகாக்க நம்ம ராணுவ வீரர்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மேஜர் வெற்றிநாதன் வீர் சக்ரா அவர்களை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். 9 பாரா எஸ்எஃபோட டேர் டெவிலான மேஜர் சுதீர்குமார் வாலியா அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.